அனிருத்தோட ரீசன்ட் இன்டர்வியூ பார்த்துட்டு நாங்க ஹைப் ஆக மாட்டேன்னு சுத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட்னு தெரிஞ்ச அப்புறம் ஹைப்ப வேற லெவல்ல ஏத்திக்கிட்டாங்க. நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். லியோ மாதிரி பிளட் ஷெட் ஃபுல்லா இருந்த படத்துக்கே யூஏ சர்டிபிகேட் தான் கிடைச்சிருந்தது. பட் கூலிக்கு ஸ்ட்ரைட்டா ஏ சர்டிபிகேட்னா வயலன்ஸ்ல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாம கில் பில் ஸ்டைல்ல இருக்க ரா அண்ட் ப்ரூட்டல் தமிழ் சினிமா பார்க்க தயாரா இருங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த போஸ்டர்ல நாகார்ஜுனா சுத்தியில ஹோல்ட் பண்ணிட்டு வர ஸ்டைல பார்க்கும் போதே கேஷுவலா ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வர போல இருக்கு. இது 50 இல்ல 100% லோக்கி பிலிம் எல்லாம் தாண்டி 200% இது தாண்ட லோக்கி பிலிம்னு சொல்ற அளவுக்கு இது இருக்க போதுன்னு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. ஒரு பக்கம் கேங்ஸ்டர் ஜானருக்கு ட்ரூவா இருக்க சினிமாவை விட்னஸ் பண்ண போறோம்னு சந்தோஷமா இருந்தாலும் தலைவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்தே கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபேன் தான். படம் சுமாராவே இருந்தாலும் அந்த படம் கிட்ஸுக்கு மட்டும் பிடிச்சி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச படங்கள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஈவன் மோனிகா அண்ட் சிக்கு எல்லாம் ஃபேமிலிஸோட தியேட்டர்ல வைப் பண்ணக்கூடிய சாங்ஸ் தான். சிவா, வள்ளி, நான் சிகப்பு மனிதன் மாதிரி தலைவரோட ஒரு சில படம் தான் இதுக்கு முன்னாடி ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. ஜாயின் ஜெகதீசன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு இப்படி கூலி படத்தையே ஏ சர்டிபிகேட் வாங்க வச்சு ஜாயின் ஜெகதீசன் படத்துக்கு தலைவரை தயார் பண்ணிட்டீங்களே லோக்கியண்ணா. ஏ சர்டிஃபைடாவே இருந்தாலும் அனிமல் மூவி 948 crores கலெக்ட் பண்ணுச்சு. ஈவன் சலார் மூவி 700+ crores கலெக்ட் பண்ணுச்சு. அதே போல கூலியும் 1000 கோடி அடிக்கும்னு நம்புவோம்.